எங்களுக்கு வீடு கிடையாது, வாசல் எதுவுமே கிடையாது. சமுதாயம் சில மக்களை புறக்கணிச்சிடும். இவங்க வேண்டாதவங்க, இவங்க அப்படி, இவங்க தாழ்ந்தவங்க. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ந்தவர்கள் என்று யாரும் கிடையாது. இவர்கள் உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க. மனுஷன் தான் பிரிச்சு வைக்கிறான், தெய்வம் பிரிச்சு வைக்கவில்லை. அதனாலதான் தெய்வம் மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவங்க இந்த பூமிக்கு வந்தார்கள். எங்க வீட்டுல 7 பேர் தற்கொலை செய்து விட்டார்கள். நாங்க போகாத கோயில் கிடையாது. நாங்கள் யாதவ கம்யூனிட்டி, போனார் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இயேசு வரும் பொழுது அவன் பரிசுத்தமானவன், அவ்வளவுதான் தெரியும். இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தராக தற்கொலை செஞ்சுட்டே வராங்க. எங்க ஜாதகத்தை போய் காமிச்சோம். ஜோசியர் சொன்னாரு, உங்களுக்கு கண்டம் நீங்களும் செத்துருவீங்க. நம்பிக்கை உள்ள நம்பிக்கையும் போயிடுச்சு. பல வருடங்கள் கழித்து நாங்கள் தற்கொலை செய்வதற்காக ஒரு சூழ்நிலையில இப்படி போகும்போது என் வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் தரிசனம் ஆனாரு. 22 வயசு எனக்கு ஆகும்போது நான் நல்லா சிகரெட்டுக்கு அடிமையாயிட்டேன். அதை என்னால விட முடியல. ஏன்னா உள்ள பயங்கர தாழ்வு மனப்பான்மை, வாழ்க்கையே போயிடுச்சு. அப்ப ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு முன்பாக என்னுடைய அப்பா என்னை பிச்சை எடுக்க உட்கார வச்சுட்டாங்க. அப்ப எனக்கு வயசு 5 வயசு இருக்கும். அன்னைக்கு கார்ல வந்து ஒரு பணக்காரமா சென்னையில, இந்த பையனை ஏன் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க, இந்த பையனை இந்த ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க, ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் என் தகப்பனார் என்னை கொண்டு போய் அந்த ஹாஸ்டல்ல சேர்த்தாரு. 12 வருஷம் ஹாஸ்டல்ல நான் படிச்சேன். நல்லா படிக்கணும் சின்ன பிள்ளைங்க, தயவு செய்து. நம்ம இன்னைக்கு படிக்கலாம்னா நாளைக்கு வாழ்க்கை கேள்விக்குறி. பாருங்க.